இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் உமது வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வாக நீர் வைத்து வாழ்ந்தீர். அதனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி எங்களை மீட்டெடுத்தீர், எங்களுக்கு நல்லதை செய்தீர். இப்போதும் நாங்கள் உம்மிடத்திலே வரும்பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் சுகத்தையும் தருகின்றீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கடவுளின் திருவுளத்தை இயேசு நிறைவேற்றி தமது உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் அனைவரும் தூயவராக்கப்பட்டு கடவுளால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விளக்குகிறது. உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி இறைவாக்கினர்கள் இயேசு மற்றும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றினார்கள். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்: கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று. அன்னை மரியாள் கடவுளுக்கு அடிபணிந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். இதனால் கடவுளின் தாயாக திகழ்கின்றார். நாமும் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக இருக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கவும் நீர் விரும்புவதை செய்கின்ற மக்களாக இருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு நல்லதை செய்வார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.